இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட இறை சிந்தனையாக நாம் இறைவனோடு பயணித்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நாம் அபரிவிதமாக பெற்று மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகமும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 12 முதல் 16 முடிய இந்த இறை வார்த்தை எதை பற்றி பேசுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்வில் தாயின் கருவறையில் உருவான முதல் இன்று வரை நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், உலகு சார்ந்த பயணமாக இருக்கட்டும், எல்லா பயணங்களிலும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று தேவன் தம் வார்த்தைகளினால் மட்டுமல்ல, ஒவ்வொரு செயல்களினாலும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது, பெற்றோர் தன் குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தி தன் குழந்தையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்கள் உடனிருந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நம் பெற்றோர்கள் நமக்கு செய்த எல்லா உதவிகளையும் எல்லா கடமைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வளர்ந்து வந்த நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் அதையும் தாண்டி அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் என் குழந்தை நன்றாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வு, சுகாதாரமான வாழ்வு, எந்த குறைகளும் என் குழந்தைக்கு இருந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எப்படி நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, அதையும் தாண்டி இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்திருக்கிறார் என்பதில் இன்றைய நற்செய்தி வாசகம் தெள்ளத் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வாறெனில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையின் பொழுது அவர் சென்ற இடமெல்லாம் அவரை நாடி வந்த பிள்ளைகள், அவரை தேடி வந்த பிள்ளைகள் உதவிகளை கேட்கின்ற பொழுது, அதாவது நோயிலிருந்து விடுதலை கேட்கின்ற பொழுது அபரிவிதமாக தன் கருணை மிக்க பார்வையினாலும் தன் இரக்கமிக்க கரங்களினாலும் அவர்களை தொட்டு குணப்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது, தொழுநோய் பிடித்த ஒரு மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவருடைய அருகில் மண்டியிட்டு இவ்வாறு சொல்லுகிறார்: ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை உம்மால் நீக்க முடியும் என்று இயேசுவின் கரத்தில் தம்மை அர்ப்பணித்து இந்த மனிதர் விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். இயேசுவும் உடனடியாக கொடுக்கின்ற செய்தி, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எதை பற்றி கூறுகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த தொழுநோய் பிடித்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி கேட்ட மாத்திரமே அடுத்த நொடி பொழுதே இயேசு சொன்ன வார்த்தை, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று. யார், எங்கிருந்து வருகிறாய், எதற்காக வருகிறாய், நான் ஏன் குணப்படுத்த வேண்டும் என்ற கேள்விகள் இங்கே இயேசு எழுப்பவில்லை. மாறாக அவன் கேட்டவுடனே அவனுடைய நோயை நீக்கி அவனை குணப்படுத்துகிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் எந்த அளவிற்கு அவரை நாடி தேடி வருகின்ற எந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், கேட்டவுடனே அபரிவிதமாக அள்ளி தருகிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம்
எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் குறைகளோடு இருந்துவிடக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் குறைகள் இல்லாமல் நிறைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாசமிக்க கரத்தினால் அனைவரையும் அரவணைத்ததோடு மட்டுமல்லாமல் தன் உயிரையும் முழுவதுமாக தியாகம் செய்ய விரும்பினார் இறைவன். எனவேதான் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்து அந்த மகனுடைய மரணத்தின் பாடுகளின் வழியாக நாம் அனைவருமே மீட்பு பெற வேண்டும் என்று விரும்பினார். எனவே இயேசு தன்னுடைய இறுதி உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்த வார்த்தை சொன்னது, இதிலிருந்து அனைவரும் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது என் உடல், என் இரத்தம் என்று சொன்னார். ஆக தன் பிள்ளைகள் எந்த விதத்திலும் குறைகளோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக, நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்து விட்டார் இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுதான் இந்த தொழுநோய் பிடித்தவனை பார்த்து சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த தொழுநோய் பிடித்தவனைப் போல எத்தனையோ முறை இறைவனை அணுகி இருக்கிறோம். அவை அனைத்தும் நமக்கு கிடைத்ததா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் இறைவன் கொடுத்திருப்பார். ஆனால் அதை நாம் அனுபவித்து அது இறைவனிடமிருந்துதான் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் கேட்டவுடனே கிடைக்கவில்லை என்று நினைத்த நாம் அடுத்த நிமிடமே, அடுத்த நாளே, அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ, அடுத்த ஆண்டோ இறைவன் கொடுத்திருப்பார். ஆனால் கேட்டவுடனே நம் கரங்களில் கிடைக்கவில்லை என்பதற்காக இறைவனை மறந்த தருணங்கள் நிறைய இருக்கின்றன. கேட்டவுடனே கொடுப்பதற்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இறைவன் பல தாமதப்படுத்தினாலும் அதை அபரிவிதமாக கொடுக்கவும் காத்திருக்கிறார். நம்முடைய பொறுமையும் ஆழமான நம்பிக்கையும் எப்பொழுது இறைவன் மீது இருக்கிறதோ அன்று அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும் என்பதை இயேசு என்று சொல்லி முடிக்கிறார் நமக்கு. எனவே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு